அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அகில உலகத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுக்கே உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையுடைய முழு விளக்கம் என்ன அப்படின்னா, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தம். உதாரணமா, நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம். நம்ம செய்யற ஏதோ ஒரு காரியத்தினால நமக்கு அந்த வேலை பார்க்கிற இடத்துக்கே புகழ் வருது அப்படின்னா, எல்லா மனிதர்களும் நம்மள புகழ்றாங்க. உங்களாலதான் இந்த காரியம் நடந்துச்சு, உங்களாலதான் இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகழ்றப்ப, மனசார ஒரு நிமிஷம் கண்ண மூடி, யா அல்லாஹ், நீ நாடியதுனாலதான் என்னால இந்த காரியத்தை செய்ய முடிஞ்சிச்சுடா அல்லாஹ், நீ நாடலைன்னா நிச்சயமா இந்த காரியத்தை என்னால செய்ய முடிஞ்சிருக்காதுன்னு மனசார அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நம்ம நன்றி செலுத்தணும். எல்லாருமே புகழ்றாங்க அப்படின்னா அதற்காக நம்மளாலதான் இந்த காரியம் நடந்துச்சு, நம்ம இல்லைன்னா இந்த காரியம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தற்பெருமை, ஒரு துளி கூட எந்த ஒரு தற்பெருமையும் நம்ம உள்ளத்துல நம்ம ஏத்திக்க கூடாது. ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை கீழே விழுந்தாலும் அது இறைவனுடைய நாட்டம் இல்லாம அது கீழே விழுகாது அப்படின்னு இருக்கிறப்ப, அல்லாஹ் நாடுனதுனாலதான் நம்மளால ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம மனசார உறுதியா நம்ம நம்பணும். அடுத்து, ஒரு குடும்பத்துல 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் நல்லபடியா சம்பாதிக்கிறாங்க, பரக்கத்தான வருமானம் வருது. இன்னொருத்தவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கே வழி இல்லாம அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு தோல்விதான் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம நினைக்கணும், அல்லாஹ் நமக்கு நாடி நம்மள செல்வந்தரா ஆக்கி இருக்கிறதுனாலதான் நம்மளால சம்பாதிக்க முடியுது. அல்லாஹ் மட்டும் கொடுக்கல அப்படின்னா நம்மளால எந்த ஒரு சம்பாத்தினையும் நம்மளால சம்பாதிக்க முடியாது. அல்லாஹுவே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி மனசார நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். அந்த முடியாம இருக்கவங்களுக்காக நம்ம துவாவும் செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம தான் சம்பாதிக்கிறோம், நம்மளாலதான் எல்லாமே முடியுது, எல்லா காரியமும் நம்ம கையில இருந்து தான் வருது அப்படின்னு ஒரு துளி தற்பெருமை கூட நம்ம நினைச்சிடக்கூடாது. அடுத்தது, ஒரு குடும்பத்துல உள்ள எல்லாருமே தொழுகையாளியா இல்லாம இருக்காங்க. ஆனா உங்களை மட்டும் அல்லாஹ் தொழுகையாளியா ஆக்கி நேர்வழி காட்டியாவும் ஆக்கியிருக்கான் அப்படின்னா, அதற்கும் முழுக்க முழுக்க காரணம் அல்லாஹுடைய நேர்வழி உங்களை வந்தடைஞ்சதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு நேர்வழியோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் அதிகப்படுத்துவேன்னு திருக்குறான்ல சொல்லியிருக்கான். அதனால அதிகம் அதிகம் நன்றிகளை நம்ம அல்லாஹுக்கு மட்டுமே சொல்லணும். நம்ம மட்டும்தான் தொழுகையாளியா இருக்கோம், நீங்க எல்லாம் தொழுக மாட்டீங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் நிச்சயமா நரகம் தான் கிடைக்கும், நீங்க தொழுகையாளியா இல்ல அப்படின்னு சொல்லி துளி கூட நம்ம எந்த ஒரு தவறான வார்த்தையும் அவங்க மேல நம்ம உபயோகிச்சிடக்கூடாது. அதே மாதிரி அவங்க நேர்வழிக்காக அதிகம் அதிகம் நம்ம துவா செய்யணும். நம்ம மட்டும் அந்த இடத்துல நம்ம தற்பெருமைப்பட்டோம், நம்ம தான் அதிகமா தொழுகிறோம், நமக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு துளி தற்பெருமை பட்டாலும் அந்த எதிர்த்தாப்புல உள்ள தொழுகையாளியா இல்லாதவங்களுக்கு அல்லாஹ் ஈமானை, இப்ராஹிம் நபியை போன்ற உயர்ந்த ஈமானை கொடுத்து நம்மள ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்கு அல்லாஹுக்கு ஒரு நொடி போதாது. மேல உள்ளவங்களை கீழே இறக்கவும், கீழே உள்ளவங்களை அல்லாஹ் மேல ஏத்தவும் அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். அதனால எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹுக்கு நாம அதிகம் அதிகம் நன்றி செலுத்தணும். இந்த உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு நன்மையான காரியத்திற்கும் சரி, தீமையான காரியத்திற்கும் சரி, எந்த ஒரு நலவுகளுக்கும் சரி அல்லாஹ் தான் காரணம். அல்லாஹ் நாடலைனா எந்த ஒரு விஷயமும் நடக்காது. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறதுடைய முழுமையான விளக்கம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.